ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அபி விலாக்ஸ். நம்ம இன்றைக்கி டேஸ்டியான ஸ்வீட் கேசரி ரெசிபி எப்படி செய்கிறதா தான் பார்க்க போகிறோம். வாங்க. ஒரு கடாயில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. ஹோம்மேட் நெய் எப்படி செய்கிறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நெய் காய்ச்சதும் அதில் முந்திரி, திராட்சை, பாதாம், நம்மளுக்கு என்ன நட்ஸ் வேணுமோ அதை வந்து ஃப்ரை பண்ணி ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அதே நெய்யில் 1 டம்ளர் ரவை வந்து சேர்த்துருக்கேன். ரவையோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் ஃப்ரை பண்ணணும். இப்போது ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அதே கடாயில் வந்து 1 டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் தண்ணிங்கிற ரேஷியோவில் வந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க, எல்லோ ஆர் ரெட் உங்களோட சாய்ஸு. அப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் லைட்டாக கொதித்து வரணும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ரவையை வந்து கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கைவிடாமல் கிளறுங்க, இல்லைன்னா கட்டி சேர்ந்துக்கும். இப்போ 1 டம்ளர் ரவைக்கு வந்து 1.5 டம்ளர் சர்க்கரைங்கிற அளவுக்கு வந்து நம்ம கூட சேர்த்துக்கணும். ஸ்வீட் கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா ஒரு அரை டம்ளரை கம்மி பண்ணிக்கலாம். ஆனால் 1 டம்ளர் ரவைக்கு 1.5 டம்ளர் சர்க்கரை, 3 டம்ளர் தண்ணி தான் ரேஷியோ. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட ஏலக்காய் தூள் இல்லை, அதனால நான் ஏலக்காவை வந்து தட்டி போட்டிருக்கேன். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இந்த பாதாம், முந்திரி எல்லாத்தையும் வந்து கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்வ் பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.